நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க ஆம்லா ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒன்றா செஞ்சு உள்ளே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு ஆம்லா எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு இஞ்சியும், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும், அப்படியே வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் நான் ஆட் பண்ணுவேன். இதை நல்லா ஆட் பண்ணி சுடுதண்ணி வந்துட்டு நல்லா கை பொறுக்கிற அளவு, நம்ம நார்மலாக குடிக்கிறத விட கொஞ்சம் சூடு ஜாஸ்தியாக வச்சு நான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுடுதண்ணியை ஊற்றி 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 அரைப்பேன். ஏன்னா இதை நம்ம லாங் டைமுக்கு நான் ஒரு 1 மந்த்துக்காவது ஸ்டோர் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி சுடுதண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 வாட்டி இதை அரைச்சி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கூட நான் ஊற்றி நான் அந்த சக்கையை மறுபடியும் போட்டு மறுபடியும் தண்ணியை ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவேன். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா வடிகட்டி நல்லா ஆற வச்சு ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். பை நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவேன்னா ஒரு 100 ml ஆஃப் இந்த ஜூஸும் அது கூட கொஞ்சமாக உப்பும் சுடுதண்ணியும் ஊற்றி வீக்லி 3 days எடுத்துக்குவேன். எஸ்பெஷலி நான்வெஜ் நல்லா ஹெவியாக சாப்பிட்றப்போ மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். விட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் இதை டெய்லி எடுத்துக்காதீங்க. வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லி ஆம்லா ஜூஸ் நிறைய பேர் டெய்லி குடிக்கிறத பார்க்குறேன். அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்காமல் வீக்லி த்ரைஸ் இல்லைன்னா ட்வைஸ் மட்டும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கும் டைமும் மிச்சமாகும், யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.